ஹாய் ட்ரேடர், ஐ எம் வேலன், ஃபவுண்டர் ஆஃப் NGT. ஆல்ரெடி நம்ம அனலைஸ் பண்ணியிருந்த வீடியோக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அண்ட் நெக்ஸ்ட் டியூஸ்டே வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. ஸோ அதுக்கான அனாலிசிஸ் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி அனாலிசிஸ் பண்ணியிருந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணுற லெவலுக்கு நான் ப்ரீவியஸாக அனலைஸ் பண்ணியிருந்தது இந்த டேவை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது இன்னைக்கு டே நடந்தது. ஆல்ரெடி அனாலிசிஸ் வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 24,260 வந்து ஒன் ஆஃப் த சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ஃப்ரைடேவே இந்த இடத்துல ஒரு பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆச்சு. ஸோ அதோட கண்டினியூஷன்ல மார்க்கெட் போறோம் அப்படிங்கிறப்ப 400 480 லெவல் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ 400 லெவல், இந்த 400ல இருந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு செல் வந்து ட்ரை பண்ணுச்சு. பட் நமக்கு அந்த இடத்துல கிளியரா கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு லெவல் ஷேர் பண்ணியிருந்தேன் 24,430 440. 440க்கு மேல பாருங்க ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் இருக்காது. க்ளோசிங் இருந்தால் அதோட ஹை பிரேக் பண்ணியிருக்காது. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்மால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ லைவ்ல இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இந்த லெவலை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இங்கேயும் பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பெருசா அந்த ஒரு டவுன் போறதுக்கான ஒரு மூவ்மெண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை கிளியரா. ஸோ ஓகேன்ட்டு ஒரு 1:2 இந்த இடத்துல டார்கெட் கொடுத்தோம், என்ட்ரி கொடுத்தோம். அது போயிட்டு கிளியரா நம்மளுக்கு டார்கெட் அடிச்சு. பட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா SL அடிச்சு, ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா டார்கெட் அடிச்சு. ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த டைம் வேல்யூ டிகே ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்ல வந்து ஆல்ரெடி டைம் வேல்யூ டிகே ஆகி முடிச்சிருச்சு. ஏன்னா நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி இல்லை, டைம் வேல்யூ பெருசா இருக்காது. அதனால ப்ரீமியம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே நின்றுச்சு. ஸ்பாட் ஒன்று பெருசாலாம் இல்லை, ஒரு 3 பாயிண்ட் 2 பாயிண்ட். ப்ரீமியம் கரெக்டாக 1 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அடிக்காம வந்து டார்கெட் வந்து ஹிட் பண்ணா. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ரிஸ்க் ரிவார்ட், என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட், இந்த மூணையும் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ரிஸ்க் ரிவார்டு ஒரு பக்கம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும், மணி மேனேஜ்மெண்ட் ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணணும். இந்த ட்ரேடிங் பிளானான என்ட்ரி, எக்ஸிட், இந்த ரெண்டையும் நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி நம்ம வெயிட் பண்ணோம்னா ஸோ கரெக்டான நம்ம டார்கெட்டையோ SL வந்து புக் பண்ணிடுவோம். இதுதான் வந்து டிசிப்ளின் ட்ரேடிங். ஓகேங்களா, இதை தான் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அது பிரகாரம் நம்மளுக்கு வந்து ஹிட் பண்ணிச்சு. பட் நான் இந்த ட்ரேட் எடுக்கல. எடுத்த ஒரு 1 or 2 ட்ரேடர்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணாங்க. பெருசாக வந்து யாரும் ஒரு ஸ்ட்ராங்கான ஐடியா கிடைக்கல. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருந்தது என்னன்னா 482 போய் ரீச் பண்ணுவான், இந்த 482 ரீச் பண்ணுவாங்கிற எக்ஸ்பெக்டேஷன்லேயே தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாருமே இங்கே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு மேலே போயிட்டு நம்மளுக்கு ஃபேக் பிரேக் அவுட் கொடுப்பான், ஒரு ட்ராப் பண்ணிட்டு கீழே வருவான். இங்கேருந்து கீழே வந்திருந்தானா அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 24,260 வரைக்கும் வியூ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஒருவேளை நம்மளுக்கு நாளைக்கு எக்ஸ்பைரி இல்லை, ஸோ எக்ஸ்பைரிக்கு வந்து பெருசாக வந்து செல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நாளைக்கு இந்த லெவலை விட்டு வச்சிருப்பாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 to 5 கேண்டில்ஸ் மூவ் ஆனதுதான். அதுக்கப்புறம் பெருசாக எங்கேயும் மூவ் ஆகல. மார்க்கெட் அதே ரேஞ்சுக்குள்ள சஸ்டெயின் ஆகிட்டே இருந்து இங்க இறங்கின மூவ்மெண்ட்டே பாத்தீங்கன்னா 350 வந்துருந்துச்சு அப்படின்னா நான் அப் ட்ரெண்ட் ட்ரேட் வந்து ஃபோக்கஸ் பண்ணிருப்பேன். 350 இதைத்தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்திருந்தேன். இந்த ரேஞ்ச் வந்திருந்தான்னா அப் ட்ரெண்ட் ட்ரேட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். அங்க இருந்து 482 நம்மளோட டார்கெட்டா இருந்திருக்கும். ஓகேங்களா, அந்த ரேஞ்ச் நம்மளுக்கு வரல. பாத்தீங்கன்னா 380ல இருந்தே மார்க்கெட் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த 15 மினிட்ஸ் கண்டிலாம் அங்கேயே சஸ்டெயின் ஆகி டேவோட ஹையை பிரேக் பண்ணாமே இன்னைக்கு டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நாம எதிர்பார்த்த சப்போர்ட் லெவல் பாத்தீங்கன்னா 24,260 லெவலுக்குள்ள தான் மார்க்கெட் இருந்துச்சு. அதுக்கு கீழே வரல. ஸோ இது இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தே தான் மார்க்கெட் போனா. நான் எதிர்பார்க்குற என்ட்ரி என்னன்னா ரிவர்சல் என்ட்ரி. பர்டிகுலர்லி மார்க்கெட் போறாங்கிறப்ப நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் வந்துச்சுன்னா அந்த ரிவர்ஸ்ல தான் நாம வந்து என்ட்ரியா வந்து கேப்சர் பண்ணுவோம். ஸோ அங்கதான் நாம வந்து வெயிட் பண்ணி ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நமக்கு அது கிடைக்கல. ஸோ கிடைக்கிறப்ப நம்மளோட பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். சிம்பிள். என்னோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவுக்கு, என்னோட ட்ரேடிங் பிளானை பொறுத்தளவுக்கு என்னன்னா ஒருத்தவங்க ஒரு 10 பாயிண்டா ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறத வித்தின் த 1 ட்ரேட் எடுத்து ஸோ பேஷியன்ஸா வெயிட் பண்ணி அந்த ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னாலே போதும். ஸோ மந்த்லி நல்ல ட்ரேட்ஸ், நல்ல குவாலிட்டியான செட்டப்ல நல்ல குவாலிட்டியான ட்ரேட்ஸ் எடுத்தோம்னாலே அங்க போதுமான விஷயம் தான். நமக்கு தேவை பெர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து மந்த்லி இருக்கணும். அது இந்த ட்ரேடிங்ல நம்ம இருக்கிறப்ப ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் இருந்தாலே போதும். சும்மா டெய்லி நம்ம ட்ரேட் எடுத்து 10 பாயிண்ட் எடுக்கணும், 20 பாயிண்ட் எடுக்கணும், 30 பாயிண்ட் எடுக்கணும். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளோட எமோஷனல் இன்னும் அதிகமா ஆயிட்டே இருக்கும். நம்மளால வந்து ட்ரேடிங்ல இருந்து ஒரு கன்சிஸ்டன்சியான ரெவன்யூ வந்து மந்த்லி வந்து புக் பண்ண முடியாது. அது ஸ்கேல்பருக்கு மட்டும் தான் செட் ஆகும். ஸோ நமக்கு அது செட் ஆகாது. ஸோ நம்ம டிசிப்ளினாவே டே பை டே மூவ் ஆகும். நம்ம லைவ்லேயே வந்து அதுதான் மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் என்னோட ட்ரேடிங் பிளான் 60% ஜஸ்ட் நான் இங்க ஷேர் பண்ணிட்டு 40% நாளைக்கு ஓப்பனிங்கை பேஸ் பண்ணி நாளைக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அதை பேஸ் பண்ணி நம்மளோட ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இதுதான் இன்னைக்கு டே நடந்தது. இப்போ நாளைக்கு டேக்கான அனாலிசிஸ் பார்க்குறப்ப 24,600ங்கிறது நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸோ அங்கதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் போயிட்டு மார்க்கெட் ரீச் பண்ண போறான். இன்னும் என்ன ஒரு 200 பாயிண்ட்ஸ் தான், பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. 450 வந்துட்டான். ஸோ இங்க இருந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ க்ளோசிங்ல இருந்து பார்க்குறப்ப ஒரு 200 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க ஆவரேஜா. ஸோ இப்போ நமக்கு 1 டே டைம் ஃப்ரேம் வச்சு கொஞ்சம் ஒரு சின்ன வியூ சொல்லிடுறேன். 1 டேல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட்ல நான் வந்து
6,000 ஆர் 19,000 வந்து நிஃப்டி போகுதுங்கிறதுக்கு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இங்க இருந்தே நாம மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணது 24,600 தான் நம்ம சொன்னோம். ஒன்ஸ் 23,000 பிலோ வந்தா மட்டும் தான் நிஃப்டி 19,000 போகும் அப்படின்னா 23,000 பிலோ வரல. ஸோ அதனால மார்க்கெட் நம்மளுக்கு 24,600 தான் போகுது. 24,600ல பிரேக் அவுட் ஆகிறான் அப்படின்றப்ப கரெக்டான ரீட்ரெஸ்ட் எடுக்கிறான்னா 24,800. ஆமா, 24,800 ஒன் ஆஃப் த லெவல், 25,800 அதுக்கு அடுத்த லெவல், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 26,000. இந்த 3 லெவல் தான் அடுத்த லெவல் ஆஃப் டார்கெட். இப்போ மார்க்கெட் பாத்தீங்கன்னா டே வைஸ்டு போறது அனாலிசிஸ்ல பாக்குறப்ப ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை. ஸோ இந்த ஒரு ஃபார்மேஷன்ல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ஒன் டேல நமக்கு இருக்குது ஒரு வீக். ஓகேங்களா? ஸோ இது கம்மிங் டேஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம், பிரச்சனை கிடையாது இப்போதைக்கு. இப்போ நாம நிஃப்டி வந்து அனலைஸ் பண்ணலாம். எக்ஸ்பைரி டே நம்ம என்ன லெவல்ஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ 1 hour சார்ட்டு, 1 hourல எனக்கு ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷன் கிளியரா இருக்கிறது என்னன்னா 24,600 நம்ம டார்கெட்டா ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ அப்படியே நம்ம 15 minutes டைம் ஃப்ரேம் வந்துருவோம். 15 minutes டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் நியூட்ரல் ஆர் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிறான் அப்படின்றப்ப இந்த 2 லெவலையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. ஒன்னு 24,350 அண்ட் நெக்ஸ்ட் 340 குரூஷியல் சப்போர்ட் ஏரியா. இந்த சப்போர்ட் எடுக்கிறோம் அப்படின்னா 482 வரைக்கும் நம்மளுக்கு போகும். மார்க்கெட் ஆல்ரெடி 480 அண்ட் நெக்ஸ்ட் 520 இந்த ஏரியா வச்சுக்கோங்க. 520 இந்த ஏரியாக்குள்ள இருந்து மார்க்கெட் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா இங்க இருந்து ஒரு சப்போர்ட் ஜோனை நோக்கி மார்க்கெட் வரணும். இங்க இருந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவை நோக்கி வரணும். அந்த சப்போர்ட் 24,260 ஆர் இங்க நமக்கு ஓப்பன் ஆகி, அதாவது இவ்வளவு தூரம் மார்க்கெட் போயிட்டு வரான் அப்படின்றப்ப மோஸ்ட்லி 24,400 வந்து ஒரு சப்போர்ட் லெவலா இருக்கும். அட்லீஸ்ட் இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 120 பாயிண்ட்ஸ் நம்மளோட டார்கெட்டா இருக்கும். 24,400 இருக்கும். அது நம்மளுக்கு 520 482க்கு மேல போயிட்டு வந்தா மட்டும், ஆர் கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுனாலும் நம்ம அதை வந்து இங்க இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகி இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் ஆகும். இதுக்கு பிலோ மார்க்கெட் போகுது அப்படின்றப்ப இங்க இருந்து வந்துருச்சுன்னா இதுக்கு பிலோ போய் தான் ஆகணும். 24,260 வரைக்கும் நம்ம தாராளமா ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் 400 பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த குரூஷியல் லெவல் சப்போர்ட்டா இருக்கும். நம்மளுக்கு 520 480 ரீச் பண்ணிட்டு வந்துச்சுன்னா கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிறா அப்படிங்கிறப்ப 24,340 24,350 வந்து ஒன் ஆஃப் த குரூஷியல் லெவல் சப்போர்ட்டா இருக்கும் கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா. அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட் கலர் கேண்டிலா கொடுத்தாங்கன்னா நீங்க டேரக்டா 24,260 வரைக்கும் வெயிட் பண்ணி அங்க அப் ட்ரெண்ட் என்ட்ரி கிடைச்சா மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறப்ப 24,480 24,520 தான். இந்த 2 ரேஞ்ச் தான். கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா ஸ்மால் செல்லிங் வரும். அந்த செல்லிங்கை நம்ம 400 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா 350 340 இந்த லெவல்ல சப்போர்ட் கிடைச்சுன்னா நாம இங்க இருந்து 480 550 வரைக்கும் 520 வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து தான் 24,600. இதுக்கு இந்த பர்டிகுலர் பவுண்டரிஸ்லாம் நான் சொன்ன மாதிரி கரெக்ஷன்ஸ் கிடைச்சா மட்டும்தான் 24,600 பார்க்க முடியும். மோஸ்ட்லி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஸ்மால் பை பண்ணிட்டு செகண்ட் ஆஃப் இங்க இருந்து செல் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கலாம். ஸோ பார்ப்போம். நாளைக்கு நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சுன்னா இதான் ட்ரேடிங் பிளான். இந்த ரேஞ்சுக்கு பிலோ வரும் அப்படின்றப்ப நம்மளோட ட்ரேடிங் பிளான் சேஞ்ச் ஆகும். அதை நான் ஃபர்தரா வந்து லைவ்ல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சரிங்களா? ஸோ வீடியோ வந்து புரியல அப்படின்னா திரும்பி பாருங்க. ஏன் இந்த லெவல்ஸை இம்பார்ட்டன்டா சொல்றேங்கிறத உங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கூடிய லெவல்ஸ். And next, I am not a SEBI registered investment advisor. This video full and fully education purpose only. நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பத்தி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சேனலுக்கு நியூ மெம்பரா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.